ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணியை ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டு தேவையான உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டு தண்ணி தேவையான அளவு பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3-4 விசில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தேவையான பொருள் வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுது, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இலை அதை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இலை மட்டும் போடுறேன். வெங்காயம் தக்காளியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே தேவையான அளவு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, திக்னஸ்க்காக. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கு ஒரு 3 விசில் நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கும் கலருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. வேக வச்ச தண்ணியே எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்க பாதி விதைக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, அது கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள், கலர் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய், வெங்காயம் எடுத்து வச்சது, முந்திரி கொஞ்சம் 4 எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்து அரைச்சி ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும் குருமா. அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரக்கட்டும். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த குருமா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. பாய்.